நம சிவாயம். தற்போது உலக ரீதியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சண்டை யுத்தங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வளைகுடா போர் எல்லாம் உருவாயிருக்கு, உயிர் சேதங்கள் நிறையா இருந்திருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற நாடுகளில் உயிர் சேதங்களும் இராணுவ தொடர்ச்சியால் உலக யுத்தங்கள் உருவாயிடுமோ, மக்கள் வீடுகளை இழந்து வேதனைக்குள்ளாக இடம் தேடி தஞ்சம், அதாவது தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் இதை பார்க்கும்போதே வருத்தமாக இருக்குது. அதாவது எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஆண்டு பிறக்கும் போதே விஸ்வாவசு, இந்த ஆண்டு அதாவது 1/1/2025 தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம்தான் பிறந்தது. இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் தான், அதாவது 1/1/2025 பிறக்கும் போதே சித்திரை மாதம் தமிழ் மாதத்தில் விஸ்வாவசு பிறந்த அந்த நேரம், அந்த கால கணக்கீடுகள் கணக்கெடுக்கும் போது மகர லக்னம் துலா ராசியில் சுவாதின்ற நட்சத்திரம் பதிஞ்சிருக்கு. அதான் ராகு திசையில் பிறந்திருக்கு. இந்த ராகு கடந்த ஒரு சில காலமாக இவர் உள்ள வரும்பொழுதே நாட்டுக்கு சரியில்லை. ஏன்னா இந்த விஸ்வாவசு எப்படின்னாக்கா 7 கோடி பிணங்கள் விழுங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய கணக்கு. அப்போ கூட நாங்கள் சொல்லும்போது கூட எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க அப்படின்னா, இல்லைங்க கர்மாவின் கூற்று விதிப்படி இதுதாங்க அப்படின்னா. இது காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, தேசத்துக்கு தகுந்த மாதிரி, யுக்திக்கு தகுந்த மாதிரி இந்த அசைவுகள், அதாவது வர்த்தமானம் அப்படின்றது கிரகத்தினுடைய சஞ்சார நிலைப்படி இந்த 5 அமைப்புகளும் பஞ்சபூதங்களும் இதை தான் பின்பற்றும். இந்த கிரகத்தினுடைய அமைப்பு இந்த ஆண்டு இதுதான் பலன் அப்படிங்கிற ஒரு வேகம். சனி மகர லக்னமா இருந்துற அவர் லக்னாதிபதி தான். ஆனால் 2ஆம் இடம் போகும்போது நீங்கள் இப்போ குரு எப்படின்னாக்கா, கால புருஷனுக்கு மேஷம் முதல் வீடுனா குரு 3ஆவது வீட்டில் தான் இருக்கார். அப்போ இந்த ஆண்டு 3ஆவது வீட்டில் இருக்கும்போது அவர் எங்கன்னாக்கா, எப்பயுமே ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் கால புருஷனுக்கு எல்லாமே வீர தீர பராக்கிரமம் சொல்லக்கூடிய பொதுவாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் காலபுருஷனுக்கு 3ஆவது இடம் வரக்கூடிய, அதாவது மேஷத்துலேருந்து 3ஆவது இடமா வருதுனாக்கா, அது அந்த இடம் எப்படின்னாக்கா மாரகஸ்தானம், சரராசி, சிரராசி, உபயராசி நம்ம பிரிப்போம். அப்போ அந்த சரராசி என்பது பாதகாதிபதி யாருன்னா செவ்வா, அந்த லக்ன அதிபதி. அவருக்கு சனி பாதகாதிபதியாக வர்றார். அப்போ அவர் மகர லக்னமாகவும் இருக்காரு, 2ஆம் இடமா வர்றாரு. அப்போ இது பாதக பலனை எப்போ இது அதிகமாக உருவாக்கும் போதெல்லாம் பாருங்க, சூரிய பார்வை நேருக்கு நேரம். அதுமாரி 2025 ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய சனியை பார்க்கும்போது கிரக யுத்தம், மன்னர்கள் யூகோனால அடிபடுறது, பிரச்சனை பண்ணுறது, உடல் ரீதியான பலகீனமாகிறது, இது எல்லாமே நடந்திருக்குது பொதுவாகவே. அப்போ இந்த கூட்டு சேர்க்குன்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால், எப்போ இந்த டிசம்பர்லாம் முடிஞ்சு, அப்போ 2026 ஜனவரி பிப்ரவரியிலே இது ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனை இது அதிகமாக பூஸ்டப் ஆகுது. அப்போ இந்த பிரச்சனை அதிகமாகும் போது இந்த அரபு நாடுகள் வளைகுடான்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, சனி இந்த மேஷ லக்னமாக எடுத்துக்கிட்டா கூட 11ஆம் இடம் சொல்லக்கூடியது சர ராசிக்கு, சர லக்னத்துக்கு 11ஆம் இடம்ங்கிறது பாதக ஸ்தானமாக அமையுது. அந்த சனியோட ராகுவும் சேர்றார். அந்த சனியோட எல்லா கூட்டு கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேரும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரங்கள் எல்லாமே அடிபடும். உலக பொருளாதாரங்கள் வீழ்ச்சியாகும். ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்கும், கண்ணாமண்ணான்னு இருந்தது. இதுதான் நிரந்தரம்னு சொல்ல முடியாது. அதனால் பணம் போட்டவங்க எல்லாமே பல குழப்பத்தில், பல நடுக்கத்தில், பல ஏமாற்றங்கள் இதை தான் சந்திச்சிருக்காங்க. தவிர யாருமே நிம்மதியில். இந்த கர்மா விதி தான் நிறைய உயிர் சேதங்களை உருவாக்கியிருக்கு. இந்தியா போன்ற நாடுகளும் இதில் வர்த்தகத்தில் பாதிப்பு இருக்குது. ஆனால் அதை உண்மை பண்ண முடியல. அதாவது காரணம் எப்படின்னா, கிரகத்தை மீறின ஒரு செயல் மனிதன்கிட்ட இல்லை, இறைவன்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த கர்மா விதிப்படி, அதாவது எப்படின்னா துஷ்கர்மா தான் போயிட்டு இருக்கு. இந்த குரு இப்போ மிதுன ராசியில் இருக்கார். நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கிட்டா கூட இந்த மீனத்துக்கு குரு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். மீனத்துக்கு அவருடைய சொந்த ராசி மீனமும் தனுசும். ஏன் இது மீனத்தில் இதில் இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் குருவே எப்படின்னா யோகாதிபதி, அது சொந்த வீடு தான்.
பாதக பலனாண்டு பிரிக்கும்போது அவர் புதனோட வீட்டில் 7ஆம் பொருத்தமாக இருப்பார். நீங்கள் பாவத் பாவ கணக்கு போடும்போது சுப கிரகம் பாவ கேந்திரம் ஏறக்கூடாது. ஏன் ஏறக்கூடாதுன்னா அது என்ன இருந்தாலும் அவர் முழுமையான சுபம். அப்போ அளவுக்கு மிஞ்சினது அமிர்தமும் விஷம் நஞ்சுன்ற நம்ம. இப்போ பாவ கிரகங்கள் 4, 7, 10 போகலாம் பாவத் பாவ கணக்குப்படி. சுப கிரகங்கள் 1, 5, 9 போகலாம். ஆனால் இதில் எப்படின்னா 4 காரணம் இருக்கும். மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 காரணம் இருக்கும். புதனும் குருவும் அந்த ராசி அதிபதியாக வருவாங்க. இப்போ புதனோட வீட்டில் குரு இருக்கிறார். ஆனால் அந்த வீட்டில் அதிபதி யாருன்னா புதன். அந்த மிதுன குரு தன்னுடைய முழுமையான அந்த அமைப்பை அங்கே கொடுக்க முடியல. அதனால அவர் பார்வையும் சனியை கட்டுப்படுத்த முடியல. ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னா வக்ரமாகவும் இருக்கிறார், வக்ர நிவர்த்தியாகவும் இருக்கார். வக்ர நிவர்த்தியானாலும் அதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா தனுசு உடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானம் செல்லவுடைய கலத்திர ஸ்தானம். அந்த இடத்துல குரு போய் நிற்கிறார். புதனாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் இவங்க 2 பேருமே 7ஆம் பொருந்தாதவர். அதனால மிதுனத்திலிருந்து குருவுடைய செயல்பாடு நல்ல ஒரு செயல்பாடு இல்லை. இன்னைக்கு தமிழக அரசியலில் கூட பார்க்கலாம், இந்திய அரசியலில் கூட பார்க்கலாம், உலக அரசியலில் கூட பார்க்கலாம். இப்போ தமிழக அரசியலில் கூட மிதுனத்தில் இருந்து தான் பல உயிர்கள் சேதமாயிருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசியலில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட விஜய் தன்னுடைய பரப்புரைக்கு போயிட்டு யாருக்கும் நடக்கக்கூடாது, மக்கள்லாம் இழந்தது, மக்கள்லாம் உயிரெலாம் சேதமாச்சு, எல்லாமே இந்த உடைய கட்டமைப்புக்குள்ளே தான் வருது. அதுதான் விதி விலக்கு, விதியாகாது. இதுதான் தீர்மானிக்க கர்மா இந்த சொன்ன பார்த்தீங்களா, காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம், இந்த அமைப்பின்படி இந்த கர்மா கூற்று இந்த ஆண்டினுடைய விஸ்வாவசில அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஒரு விதி இருக்கு. சரிங்க, இந்த அளவுக்கு உயிர் சேதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? அதனால்தான் படித்த இளைஞர்களுக்கு கூட நிம்மதியாக வேலை கிடைக்காம இழப்பு, வேதனை, விரக்தி, வெறுப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாமே உருவாயிருக்குன்னா அந்த கிரக சேர்க்கை சரியில்லை. எப்போ குருவோடைய பார்வை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருதோ, மே மாதம் கடைசியில் கடகத்துக்கு வரார் குரு, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். இப்போ சனியை மாறிட்டார். இனிமேல் அதோடைய மரணங்கிறது பயப்பட தேவையில்லை. இனிமேல் எப்போ சனி குருவோட வீட்டுக்கு போனாரோ அப்போவே அதோடைய வேகம் குறைஞ்சிரும். பயப்படத்தில் இப்போ குருவோட வீட்டில் சனி உள்ளே போயிட்டு இன்னைக்கு 3 நாளுக்கு முன்னால் தான் பயிற்சியானார். இதிலிருந்து வேகம் குறைஞ்சிரும். இனிமேல் தலைவர்கள் எல்லாமே, உலக தலைவர்கள் எல்லாமே ஒரு அமைப்பில் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணும், இனிமேல் அந்த செயல்பாடெல்லாம் சுபிட்சமாக இருக்கும். குருவும் இப்போ மாறி வந்துடுவார் இன்னும் ஒரு 2-3 மாத காலத்தில். கடகராசியில் உச்சபலம் பெற்று சனியை பார்க்கும்போது இன்னும் பூஸ்டப்பாகும், பொருளாதாரங்கள் உயரும், வேலைகள் இருக்கும், மக்களுடைய வாழ்க்கையுடைய அடிப்படை பொருளாதாரங்கள் வறட்சியாகும், உலகமும் நல்லா இருக்கும், தமிழ்நாடும் நல்லா இருக்கும், இந்திய பொருளாதாரமும் உயரமான ஒரு அமைப்பில் இருக்கும். ஏன்னா பொருளாதார நாயகனே குரு தான். அவரே உச்சபலம் பெற போகிறார். தங்கம், காசு, பணம், பேரு, புகழ் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். மாணவர்கள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா குரு படிப்பாளி இல்லையா? ஒவ்வொரு பட்ட படிப்பையும் உருவாக்கி எல்லா அமைப்பும் அவர் தான் கொண்டு வருவார். பொருளாதாரத்தை ஃபுல்லாக அள்ளி கட்டாச்சுவார். ஏன்னா உச்சபலம் தன்னுடைய சொந்த வீட்டையும் 9வது பறையாக பார்க்குறார். அதனால் பணம், காசு, தங்கம் எல்லாமே இருக்கு. எல்லா மக்கள் கையிலையும் பொருளாதாரம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ வருந்தி இருக்கிறாங்களா உலக ரீதியாக சந்தோஷமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் ஒரு சனி எப்போ வெளியே போனாரோ அப்போ அதுலேருந்து உங்களுக்கு நல்லதாக எல்லாமே நடக்கும். மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. இந்த ஆண்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சனி எப்போ வெளியே போனாரோ அதனுடைய கர்மா தீர்ந்து போச்சு. இனிமேல் அந்த துஷ்கர்மாங்கிறது மறைஞ்சு போச்சு. இப்போ பிராப்த கர்மா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் குருவோட வீட்டிலேருந்து துஷ்கர்மாவை சனி செய்ய மாட்டார், பிராப்த கர்மா தான் கொடுப்பார். எல்லாருமே நல்லா இருப்பாங்க, உலகமும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, பயனடைவாங்க. ஓம் நம சிவாய.